மாத்திரமல்ல, எல்லா மனிதனும் பேசி எல்லா அறிவும் ஞானத்தையும் பேசுகிற காலங்கள் இந்த பகலுக்கு இருக்கிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. 2 விதமான ஞானம் அறிவை நமக்கு, பாதாளத்தை குறித்ததும் தேவனோடு இடைப்படுகிற ஞானத்தை குறித்தும் இரவுக்கு இரவு அறிவை உணர்த்துகிறது என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவைகளின் சத்தம் பூச்சக்கரத்தினுடைய கடைசி வரை கேட்கும். கர்த்தரோடு பேசுகிற நீதிமானுடைய சத்தம் மாத்திரம்தான் பூச்சக்கரத்தினுடைய கடைசி வரைக்கும் போகும். இது நிறைய உதாரணம், நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் வேதத்தில் இருக்கிறது. சிலர் கண்ணை மூடிட்டே சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள். அந்த ஞானம் எங்கிருந்து வருது? தேவனோடு பேசுகிறதுனால்தான் பூச்சக்கரத்தினுடைய கடைசி வரை அவனுடைய சத்தம் கேட்கப்படும். இங்க இருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மகனுக்கோ நீ தரிசனம் சொல்ல முடியும். இங்க இருந்தே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அல்லேலூயா. ரஷ்யாவில் இப்படி நடக்கும்னா, இங்க இருந்து இந்தியாவில் இருக்கிற நாம சொன்னாங்க நடந்ததுன்னா தேவனோடு இருக்கிற உறவு. அல்லேலூயா. அதுதான் பூச்சக்கரத்தினுடைய கடைசி வரைக்கும் நம்முடைய சத்தம் துணிக்கணும். இதுதான் இது இரவுல நாம தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்தை வளர்த்து கொண்டோமானால், அது உண்டாக்கி கொண்டோமானால் நடக்கிற காரியம். அல்லேலூயா. கண்களை மூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஆரம்பத்தில் இந்த வசனத்தை படித்த பொழுது எனக்கு பயங்கர குழப்பமா இருந்துச்சு. பகலுக்கு எங்க ஆண்டவர் பகல் பேசுறது, அதுக்கு எப்படி அது வார்த்தை எப்படி பொழி, அது எங்க பேசுறது, அது வார்த்தை எப்படி வரும், எப்படி சத்தம் வரும் அப்படின்னு கேட்டேன். இரவுக்கு இரவு எப்படி ஆண்டவரே ஞானத்தை அறிவிக்கிறீர்கள் கேட்டபோது இப்பொழுது சங்கதியின் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டார். அடியனுடைய அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த தியானம் பண்ணிட்டா உங்களுக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நீங்க ஆண்டவரே எனக்கு விளக்கமா சொல்லுங்கன்னா இப்ப பேசுறத காட்டிலும் உங்களுக்கு அதிகமா ஆண்டவர் பேசுவான். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. ஒரு முழங்கால நில்லுங்க. என்னால் நிக்க முடியலாம் கூட நின்று பாருங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டூலை எதிர நிக்க வச்சு சேர் எதிர்த்து வச்சு முழங்கால் பண்ணிட்டு கேளுங்க, கர்த்தர் பேசுவான். ஆண்டவர் பேசுகிற காரியம் சாதாரண காரியம் இல்லை. உங்க மன விருப்பம், மன வாஞ்சை பார்த்தாருன்னா அவங்களோடு கூட பேசிக்குவார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான 19ஆம் சங்கீதத்துல தாவீதுக்கு அருளின எல்லா கிருபையும் ஆண்டவரே அடியேனுக்கு நீர் விளம்பின காரியங்களை என் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிக காரியங்களை நீர் வெளிப்படுத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. பேசுகிற தெய்வம், எல்லா கனமும் மகிமையும் நீர் எடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம எல்லாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காக உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் இந்த கூடாரத்துல நிறைந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையுடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கும்படி இந்த நாளிலே ஆண்டவரே தடைகளை விடுத்து எங்களை கொண்டு வந்த கிருபை இறக்க தயவுக்காக நன்றி அப்பா. சங்கீத தியானத்தை கொண்டு வந்த தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய அவரோடு கூட இருந்து நடத்தட்டும். அநேக ஆயிரங்களுக்கு இன்னும் பிரயோஜனமுள்ள பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. உடைய கிரியைகளுக்காக காத்திருக்கிற குடும்பம் அப்பா தகப்பனே. உடைய மகளுடைய வாழ்க்கையிலே உடைய தீர்மான திட்டங்கள் என்றைக்கு நிறைவேறும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்டதான ஒரு பலத்த கிரியைகளை கர்த்தர் நடப்பித்து ஆண்டவரே இவர்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துங்க தகப்பனே. உங்களுடைய கிரியைகள் ஆண்டவரே அந்த மகளுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாய் மாறட்டும் ஆண்டவரே. சோர்வுகள் வந்து பின்மாற்றம் அடைந்தால் போகாதபடிக்கு கர்த்தர் செய்வார் என்று உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே தகப்பனுடைய குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. ஆபிரகாமை நிமித்தமாக லோத்துவை நீ ஆசீர்வதித்த தேவன், லோத்துவை நீ காப்பாற்றின தேவன். தகப்பனை நிமித்தமாக குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கள்.
கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். இந்த காலவேளையில் உடைய கிருபை இறக்க தயவு ஆண்டவருடைய மகிமை பிரசன்ன கூடாரத்துல தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க ஆண்டவரோட கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வெயிலின் நாட்களில் அவர் போக்கில வரைக்குள்ள மேக சமமாயிருந்து வழிநடத்துவீராகும். சரீரத்துக்கு நல்ல பலத்தை கொடுங்க. வார நாட்கள் அவர் போய் செய்கிற அந்த ஊழியங்களிலே கர்த்தர் கூட இருப்பீராகப்பா. இப்படி வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகள மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி நேரம். சாட்சி இருக்குமானால் வந்து தேவ நாமத்தை மேம்படுத்துங்க. ஸ்தோத்திரம். அதிகாரம் உள்ள தேவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். போன 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் வீட்டில் கேஸ் ஏற்கனவே டியூப் கொஞ்சம் வீக்காக இருந்தது, வாசனையாக வந்ததுனால சரிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு டேப்பு தான் போட்டுட்டு வரேன்னு சொல்லி டேப்பு தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்களும் அதை அப்படியே கேராக எடுத்து விட்டுட்டாங்க. போன வாரத்தில் வியாழக்கிழமை மணிக்கு அது பைப் வழியாக இதுவாகிட்டு வாய் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அப்போ என் மனைவியும் என்னோட மச்சாவுடைய பொண்ணு தான் வீட்டில் இருந்துருக்காங்க. அந்த ஓப்பனான இது கேஸு ஓப்பன் ஆகி அப்படியே நெருப்பு ஜாலியாக அந்த ஓட்ட வழியாக பயங்கரமாக பரவி மேலெல்லாம் பரவி எரியுது. அப்படி சொல்கிறாங்க, அவங்க பயங்கரமாக இருந்தது. ஆனால் அந்த எரிஞ்சது வந்து எப்பவுமே கேஸ் லீக்குன்னு உடனே எரிஞ்ச உடனே வெடிச்சிடும், சிலிண்டரோடு வெடிஞ்சிடும். வெடிஞ்சு வீடு கீடு எல்லாமே போயிடும். ஆனால் அந்த நேராக பரணி பரவாயில்ல எரிஞ்சோடனே நீங்கள் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட நிறைய உன் நிமித்தமாக அவன் குடும்பம் காப்பாற்றப்படுது, உன் நிமித்தமாக அவன் குடும்பம் காப்பாற்றப்படுற, உனக்காக மகனே மகனே எனக்காக எப்பா சொல்லுவார். அவர் வச்ச அன்புக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எவ்வளவோ செஞ்சிருக்காரு, இன்னொன்றும் செய்ய போகிறாரு, செய்வார். ஆனால் ஒரு நிமிஷம் ஒரு நொடியில் அந்த கேஸ் பர்ன் ஆகி எரிஞ்சு மேலே வரைக்கும் போகிற வரைக்கும் அப்படியே அடிக்குதான், ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க தெருவில் இருந்து மாமியாரை பார்த்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தான். அப்புறம் என்ன பண்ணாங்களாம், துணி எடுத்துன்னு வந்து ஒன்றுமே புரியலையா, துணி எடுத்துன்னு வந்து போட்டால் துணி பற்றிக்கும். ஆனால் துணியை போட்டு அப்படியே மூடி மேலே பர்னர் நெத்தி கீழே எடுத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு செகண்ட் தான் ஆயிருந்தா அந்த சிலிண்டர் வெடிஞ்சு அந்த வீடு வெடிஞ்சு 4 பக்கம் வெடிஞ்சு போனோம். எல்லாமே எல்லாமே இன்னைக்கு அந்த மண்மோட தான் ஆயிருக்கணும். ஆனாலும் என் நிமித்தமும் லோத்துடைய அதெல்லாம் நிமித்தமாக லோத்தை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தாரோ இன்னைக்கு ஒன்றும் இல்லாத பசங்க எல்லாமே போயிட்டு. ஆனால் ஒரு நிமிஷமும் அது என்னதான் பண்ணுவார், 7 கண்களுடைய பார்த்துனே தான் இருப்பார். என் குடும்பத்தையும் என்னையும் நிறைய விஷயத்தில் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம். இன்னைக்கு அந்த இங்கே வரணும்னா 9-9:30 அந்த காலெல்லாம் வீங்கிடும், அதுலேருந்து நீராக போவோம். இன்னைக்கு அந்த மாதிரி தான் பண்ணுது, அது என்னன்னு தெரியல. சரி அப்படி இருந்தும் பார்க்குறாங்க. நானும் நொண்டி உள்ளே வந்த பிறகு அவ்வளோ அருமையாக அதை குணப்படுத்தி அந்த வார்த்தையே இது பண்ணி உண்மையாகவே நம்ம என்ன சொல்லுவது, நம்ம மனவாட்டி சேவையில் நம்ம தேவன் பயங்கரமாக ஆளுகை செய்கிறாங்க. அந்த அவர் நாம மாத்திரம் மகிமைப்பட்டவர். ரொம்ப அதிகமாக உண்மையாகவே நம்ம ஜனங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் சொந்த குடும்பத்துக்காகவும் பார்க்கணும். ஒரு நிமிஷம் ஒரு நோயை மறைக்க வைக்கிறாரு. வசனத்தில் படிக்க சொல்லியும் நோயோடு தான் வரும். போன வாரம் அம்மா சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ப்புல அந்த மூச்சு பேசக்கூட முடியும், எப்படி நாங்கள் நடத்துலன்னு தான் சொன்னாங்க. அதே போல் போன வாரம் நான் வரும்போது எப்படி வந்தேன்னு தெரியல, ஆனால் முடியாமல் நிலைமையில் வந்து அந்த வசனம் உள்ளுக்கு உட்கொள்ள சொல்லி அவ்வளோ ஒரு கிருபை செய்கிறாரு. அப்படி இருந்து பார்த்துக்கிறாரு. உண்மையாகவே மகா கிடைக்கக்கூடாத காணக்கூடாத தேவம் பேர்பட்டது. அவர் செஞ்ச இந்த பெரிய அற்புதத்துக்கு ஒரு நொடி தான் முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த எப்படி பார்த்தாரு, அந்த நெருப்பு அவைக்கிற அதை சொல்கிறாங்க, துணிப்பட்ட துணி எரிமே எப்படி நின்றுது அப்படின்னு வெடிஞ்சு இருக்கிற வேண்டிய ஸ்டேஜில் காப்பாற்றி கொடுத்த தேவனுக்கு கோடாலும் கொண்டு சேர்க்கிறோம். இது மட்டும் நம்ம குடும்பத்துக்காகவும் மனவாட்டி சபைக்கும் இன்னும் அதிகமான சாட்சியில் எழுதிட்டாருக்கும். அவருடைய கிருபையான சமாதானம் அன்பு அபிஷேகம் இன்னைக்கும் நம்ம சபையில் இருந்து பெரிய காரியம் அப்பா செய்தி ஆசீர்வாதம். தேங்க்யூ.
ஹல்லேலூயா. நம்மையும் தேவன் மகிமையான சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். கடந்த வாரத்தில் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரை நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி அப்பா. எல்லாம் மனதார ஆண்டவரிடம் சொல்லுவோம். கர்த்தாவே நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாத்து எங்களை விசாரித்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே நீ மட்டும் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாவீது சொன்னார், இதுவரைக்கும் என்னை நடத்தினதற்கு அடியேன் எம்மாத்திரம் ஆண்டவரே. என்ன நீங்க நடத்தினீங்களே, என்னை இதுவரைக்கும் நீங்க தாங்கினீங்களே ஆண்டவரே, பாதுகாத்தீங்களே. எத்தனையோ பலவீன நேரத்துல கர்த்தர் பலத்தை கொடுத்தீரேப்பா, தாங்கினீரே, வழி நடத்தினீரே, தப்பு வைத்தீரே ராஜா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமே என்ற வார்த்தைகளை இரவெல்லாம் எங்களை கண்பிடித்து பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி சோதனைகளை இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்தீங்களேப்பா, எங்களோடு கூட நீங்க வழி நடத்தினீங்களே ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்காக நன்றி. வருகிற வார நாட்களை நடத்துங்கப்பா. ஆபிரகாமோடு நீர் பண்ணின அந்த உடன்படிக்கையில இன்னைக்கு உண்மை உள்ளவராய் இருந்து வழி நடத்தி வரீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்த வேண்டும் சொன்னவர் இதுவரைக்கும் அந்த உடன்படிக்கையிலே பிசகாதபடிக்கு நீர் ஏற்படுத்தின உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை மகத்துவம் உள்ளதப்பா, மகிமை உள்ளது ராஜா. உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகும் என்பதாக சில அறிவிப்புகள். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே ஜெபங்கள் நம்ம நடத்திட்டு இருந்தோம். மறுபடியும் அது வர முடியாதபடி இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாய் ஆண்டவர் காலை நேரத்தில் நமக்கு அந்த ஜெபங்களை நடத்தும்படியாக காலையில நம்ம நடத்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபங்களை ஜெபியுங்கள். இன்னும் இந்த ஒரு மாதம் கழித்து நான் வேலை விட்டு நிற்க போறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை மறுபடியும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த சொற்ப நாட்களுக்குள்ளே தேவன் அந்த அதிகாரி கண்களை தயக்கடைக்க செய்து வேலை விட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்காரும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் வர முடியல, சரீரம் பயங்கர பலம். இந்த 8 மணி நேரமாய் அதிக பலவீனமாக இருக்கிறபடினால வர முடியல. குழந்தை வர அங்கே தனியாக இருக்கிறபடினால அங்கே வாலிப பிள்ளையா இருக்கு, கூட யாரும் இல்லை. அதனால குழந்தைய போய் பார்க்கணுன்றது தான் நான் ஸ்கூலுக்கு சொல்லி போயிட்டு இருந்தால் நீங்கள் ஜபத்தில் வைங்க. காலை நேரத்திலே தேவன் மறுபடியும் நமக்கு அந்த உபவாச ஜபங்களுக்குரிய வாசலை திறந்து கொடுக்கும்படியாக கர்த்தருடைய வாசல் திறந்துதான் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் அந்த வழியிலே நடத்தும்படியாக நீங்கள் தொடர்ந்து உங்கள் தனி ஜபம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேர ஜபம் மகிமையாக நடந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். செலிஸ்டுக்காக, பிலோனஸுக்காக, திருநெல்வேலியிலிருந்து ஜெபிக்கிற அருமையான மகளுக்காக, ஜெஸ்லின் அவங்க அம்மாவுக்காக, அது மட்டுமில்லை தாராஸ்டுக்காக, அதுபோல சில நேரங்களில் பாவம் வர முடியாதபடியான சூழ்நிலைகள் ஆனாலும் அவர்களும் வருகிறார்கள். அண்ணாலம்மா, அதுக்கப்புறம் தேவி கிரண், அதுக்கப்புறம் தேவி அம்மா, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவ நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்தி புதிதாக 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. மரகதம் சிஸ்டரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வேற யாரும் சேர்ந்துருக்குது, சுமதியை இப்போ லைனில் வராங்க. கிட்டத்தட்ட 9 பேரை ஆண்டவர் அங்கே இரவு நேரத்தில் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜாமக்கார ஜெபம் மாதிரி இப்படி சபையை தாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களில் நிறைய ஜெபங்கள் போயிடுச்சப்பா. ஊழியக்காரர் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிறார்கள், வழி செலுத்த முடியாதபடி இருக்கிறார்கள். விசுவாசிகளும் ஆண்டவரே வேலைக்கு போகிறபடினாலே வேலைக்கு போகிறாங்க, அதனால ஜெபிக்க முடியும்னு சொல்லி எத்தனையோ சாக்கு போக்குகள் ஆண்டவரே வேதவாசிகள். ஆனாலும் இந்த 9 பேரை நீ முன்குறித்து இரவு நேரத்தில் ஜாமக்காரர்களாய் ஆண்டவரை கண்விழித்து ஜெபிக்க முடியும். அந்த 1.5 வருஷமா நீங்க நடத்தி வருகிற கிருபை இறக்கும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேசங்களுக்காக பிள்ளைகள் இரவு நேரத்தில் விழித்திருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில உடைய தீர்மான திட்டங்கள் நிறைவேற, சிறையிருப்புகள் வாழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பலன் இருக்கட்டும் அப்பா. இவர்களை இணைத்து ஆண்டவரை ஜெபிக்க வைக்கிறதாங்க. செல்விஸ்டுக்காக, பிலோனஸுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பலவீனத்துல கூட ஆண்டவரை பிள்ளைகளை அழைத்தது ஜெபத்தை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேறு பெற்ற பொக்கிஷம் என்றால் அது ஜெபம் எப்பா தகப்பனே. உங்களோடு கூட ஒரு நல்ல உறவு. அந்த மனவாட்டி அப்படித்தான் இருந்தாப்பா. இந்த மனவாட்டி ஆயத்தமா இருக்கிற மனவாட்டி உங்களோட வருகிற நாள் வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் உங்களோட ஒரு நல்ல உறவோடு கூட இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படத்திலே கூட ஜெபிக்கிறவங்க மேலதான் அந்த முத்திரை இருக்குன்னு சொல்லி வேதம் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்க மேல முத்திரை போடுற வரைக்கும்
அந்த பூமியை சேதப்படுத்தாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப ஜெபிக்கிற மேல உங்களுடைய விசேஷ கிருபை இறக்க தயவு இருக்கிறது ஆண்டவரே. தேவரீர் அழைத்த பிள்ளைகளுக்காக நன்றி. அவளை தொடர்ந்து வழிநடத்துங்க. எங்க ஜப நிமித்தமாய் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், சிறையிருப்பு மாற்றப்படட்டும். கர்த்தருடைய பெருமையான கிருபை அந்த இடத்துல வெளிப்படட்டும் ஐயா. பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே நம்முடைய பாதுகாப்பை கரம் இருக்கட்டும் ஐயா. கூட இருந்து வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் அமாவாசை ஜெபம் எப்பன்னு தெரியல. இப்ப நான் பிரேயர் முடியத்துக்குள்ள உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மாலை நேரத்தில் அமாவாசை ஜெபம் இருக்கும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 81ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 722வது பக்கம். 722வது பக்கம். சங்கீதம் 81 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அப்பா வாசித்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். அவர்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். நல்லா இருக்கிற இந்த வாக்கில் பிரகாரமாக கர்த்தாவுடைய பேசுகிறப்பா, இதனுடைய ஆழம் அகல நீள உயரத்தை வெளிப்படுத்துங்க. தாயாரை மறைத்து பரிசுத்த ஆவியானவர்கள் எல்லா கனமும் மகிமை புதிய பகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 81ஆம் அதிகாரத்திலே 11லிருந்து 15 வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. 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 வார்த்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறார்? விடுதலை இல்லாத ஜனங்களுக்காக, வருஷ கணக்கில் விடுதலை இல்லாத ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தை. ஆண்டவருக்கு நம்ம மேல இறக்க இல்லையோ, அவருக்கு நம்ம மேல பார்க்க மாட்டாரா? நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள மாட்டாரா? ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை கடந்து வருகிறது. தவறு என் மேல இல்ல, என் ஜனமே, உன் நிமித்தமாக இந்த பாடுகளை நீ அனுபவிக்கிறாய். வசனம் சொல்லுது, என் ஜனமும் என்ன பண்ணல, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, என்னை விரும்பல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கே நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் விட்டு கொடுத்ததுனால அவங்க யோசனையின்படியே அவங்க நடந்தாங்க. ஆனா அவர்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால என்ன நடந்திருக்கும் அப்படின்றதை 14 வசனத்துல அழகா சொல்றாரு. வாசிங்க. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். செவி கொடுத்திருந்து என்னை விரும்பி இருப்பார்களானால் நான் என்ன பண்ணிருப்பேன், அவர்கள் சிறையிருப்பை மாற்றி இருப்பேன். அற்புதமான வார்த்தை. சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அதுவும் இது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நான் எடுத்து வாசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த 11வது வசனத்தில இருந்து 15 வசனம் வரைக்கும் என்னுடைய கண்களை அப்படி திருப்பவே இல்லை. அந்த வார்த்தைகளே மறுபடியும் படி 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 அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய ஏவுதல் வந்தது. அப்போ இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாங்க, நீ மெசேஜ் பைபிள் எழுதி வச்சுக்கோ, இந்த வார்த்தைகளை ஜனங்களோடு கூட நான் பேச வேண்டும். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு என்ன, நம்மளோடு மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவருடைய நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த நாட்களில் அவர்கள் சொல்லுகிற காரியம், ஆண்டவரை நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷங்கள் ஆச்சப்பா, ஆண்டவரை இன்னும் எங்களுடைய குடும்பங்கள்ல சாட்சி இல்லாம இருக்கும். நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், ஆனா எங்களோட வாழ்க்கையில என்ன இல்லை, அற்புதங்களை காணும், அதிசயங்களை
உங்களுடைய கிரியைகளை நாங்க பார்க்க முடியலையே. புறஜாதிகள் பார்த்து கேட்கிறாங்க, என்ன இன்னும் இப்படி இருக்கு, இன்னும் செயல்படலையா, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பலவேறு விதமாய் பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகளுக்கு எங்களால பதில் கொடுக்க முடியல. வீட்டுல இருக்கவங்களே நம்மளை நிதானிச்சு பேசுறது கிடையாது. நீ என்ன ஊழியம் செய்யற, நீ என்ன பண்ற, ஆண்டவர் என்ன செய்தார், ஏது செய்தார், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில என்ன செய்தார் அப்படின்னு சொல்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார் ரெண்டே காரியம். என் மகனே மகளே, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல, நீ என்னை விரும்பல. அப்போ உன்னை அழைக்கும் பொழுதே நான் சொல்லிட்ட வழிவாசல்களை திறந்து கொடுத்தேன், வார்த்தைகளை கொடுத்தேன். உன் கடினமான பாதைகளில் இருந்து நீ நல்ல பாதையில வருவதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருந்தேன். உண்மையா என் சத்தத்துக்கு நீ என்ன பண்ணி இருக்கணும், செவி கொடுத்து இருக்கணும். செவி கொடுத்து நான் சொல்லுகிற வழிகளை நீ நடந்து வந்திருக்கணும். நீ என்னை விரும்பி இருப்பாயால் யார் நம்ம விரும்புறோமோ அவர்களுடைய விருப்பத்தின்படி நம்ம செய்வோம். அப்படிதானே? ஒரு மனுஷனுடைய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களுக்காக நம்ம எல்லாமே செய்வோம். நம்முடைய நேரங்களை பார்க்க மாட்டோம், காலங்களை பார்க்க மாட்டோம். முகாந்திரம் இல்லாதபடி அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். ஏன்னா நம்ம அவர்களை நேசிச்சுட்டோம். அந்த ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் சரி தெரியல ஆனா செய்யணும்னு தோணுது அப்படின்ற காரியம். ஏன்னா அது விரும்புகிறபடினாலே. கர்த்தர் இங்க என்ன கேட்கிறாரு நம்மளை பார்த்து, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. பலமுறை அவர்களோடு கூட நான் பேசினேன், இடைப்பட்டேன், வார்த்தைகள் மூலமாக இடைப்பட்டேன், ஆராதனை மூலமாக இடைப்பட்டேன், போகிற இடங்களில் நான் அவர்களுக்கு நெருக்கங்களை கட்டளையிட்டேன். எப்படியாவது உன்னை கொண்டு வந்துடணும், நான் எந்தெந்த வழிகளிலேயோ உனக்கு நெருக்கங்களை உண்டாக்கினேன். ஆனா உன் இருதயம் என்னாச்சு, கடினமாச்சே தவிர இன்னைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் எது நிமித்தம் இந்த பாடுகள் வந்தது என்று நம்ம உட்கார்ந்து யோசிச்சு ஆண்டவரோடு கூட நம்ம ஒப்புரவாகாததுனாலதான் இன்னும் சிறையிருப்பு மாற்றப்படல. வருஷங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது, சிறையிருப்பு மாற்றப்படல, இன்னும் நெருக்கங்களோடு கூட இருக்கிறோம். ஆனா என்ன ஒரு காரியம் என்றால், கர்த்தரோட பெரிதான கருணையினால் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறவங்க தான். அதான் நீங்க எல்லாரும் கேட்க, உயிரோடு இருந்தா என்ன பிரயோஜனம் கேட்பாங்க. உயிரோடு இருந்தா பிரயோஜனம், உன் வாழ்க்கையில என்ன நடந்தது, இயேசு உனக்கு என்ன செய்தார். ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். அதனாலதான் வெவ்வேறு வழிகளில ஓடுறோம். எந்த வழியும் தெரியாதபடிக்கு நம்ம மன விருப்பத்தின்படிக்கு நம்ம செய்துட்டு போறோம். ஆனா நம்ம நினைக்கிறது தானே இது ஆண்டவர் செய்யறாரு, இது கர்த்தர் தான் செய்யறாரு, கர்த்தர் தான் இதை நடத்துறாரு. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தின் கடினத்திற்கு நான் உங்களை விட்டுட்டேன். அதனாலதான் நீங்க என்னவாயிட்டீங்க, உங்கள் யோசனைகள் படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஆனால் எனக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார் 13ஆம் வசனத்துல ஒரு விசனத்தோடு கூட, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்குமே. ஒரு அங்கலாய்ப்போடு கூட பரிசுத்தாவியானவர் சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில், யாரோட வழிகள்ல, என் வழிகளில் அப்படின்னு சொல்றார். என்னுடைய வழிகளில் நீ நடந்திருந்தால் எப்படி இருக்கும், நலமா இருக்கும். அப்படி நீ நடந்திருப்பாயானால் நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அல்லேலூயா. நீ செவி கொடுக்காதது நிமித்தமாக, நீ என்னை நேசிக்காதது நிமித்தமாக இன்றைக்கு உன் வழிகள் எப்படி போயிடுச்சு, உன் இஷ்டத்தின்படி நீ நடக்கிறபடினால் அது தார்மாராகி போய் வேறு விதமாய் போய் சிறையிருப்பு மாற்றப்படலை. யோசனை பண்ணி பாருங்க, 19 வருஷம் ஆகுது, இன்னும் ஞானசம் இன்னும் திரும்ப இது பரிசுத்தாவி கிடைக்க அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். 20 வருஷம் ஆகி எனக்கு இன்னும் பரிசுத்தாவி கிடைக்கல அப்படின்னா நான் இவ்வளவு நாள் கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷங்கள் ஆகி இப்படி இருக்கிறோம் என்றால் என்ன காரியம்? ஆண்டவர் எப்படி விட்டு இருக்கிறார்? ஒருவேளை நம்ம பார்க்கறதுக்கே நம்ம எதுவுமே தவறு செய்ய, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார் தேவன். நம்முடைய இருதயங்களின் ஆழங்களை அவர் உள்ளார்ந்த எல்லா ரகசியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் கொண்டுதான் எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் நீ செவி கொடுத்து இருந்திருப்பாய், ஆனால் நான் சீக்கிரத்திலே உன் எதிராளிகளை நான் என்ன பண்ணிருப்பேன், தாழ்த்தி என்னுடைய கையை அவர்களுக்கு விரோதமாக நான் திருப்பி இருப்பேனே. அப்ப என்ன நடந்திருக்கும்? இப்படிப்பட்ட கிரியைகள் நடந்திருக்குமானால் 15ஆம் வசனம் வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய காலம் என்றைக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்கி போவார்கள்.
காரியங்கள். ஏனென்றால் அவர் வார்த்தைக்கு உண்மையை செவி கொடுக்காதது நிமித்தமாக, இஸ்ரவேல் என்னை விரும்பாதது நிமித்தமாய் நான் என்ன பண்ணிட்டேன், உன் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டபடினால எல்லாரும் உனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆனால் நீ எனக்கு ஒப்பு கொடுத்திருப்பாய் என்றால் சொல்றாரு, என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். எவ்வளவு ஒரு வேதனையான வார்த்தை. இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, நல்லா இருந்திருக்குமே, நான் சீக்கிரத்திலே அவருடைய எதிராளிகளை தாழ்த்தி இருப்பேனே, என் கையை அவருக்கு விரோதமாக திருப்பி இருப்பேனே. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள், அடங்கி இருப்பார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுது, 126ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 126ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, 11:1-2 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 126ஆம் சங்கீதம் 1-2. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோ, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலோ நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவைகளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நான் சிறையிருப்பை திருப்பி இருப்பேன். ஆனால் என்னெல்லாம் நடந்திருக்கும், நம்முடைய வாய் நகைப்பினால் இருந்திருக்கும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, புறஜாதிகள் நம்மை பார்த்து வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் அனுப்பின மற்ற மனுஷர்கள் என்ன சொல்வார்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வாங்க. பார்த்தீங்களா, இவ்வளவு நாள் காத்திருந்தாங்க, இவங்க வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று. அப்ப இந்த வார்த்தை வராததற்கு காரணம் யார் என்றால், தேவன் தம்முடைய வேதனையோடு சொல்லுகிறார், நீ என் வழிகளிலே நடந்திருந்தால் நலமாயிருந்திருக்குமே, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்திருந்தால் நலமாயிருந்திருக்குமே, நீ என்னை விரும்பி இருந்திருந்தால் நீ என்ன பண்ணிருப்ப, நீ செய்திருப்பாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை சொல்றார், என்ன சொல்றாரு, பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நேசிக்கிறாயா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்ன பண்ற, நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிறார் ஆண்டவர். ஆமா ஆண்டவரே சொல்லப்படுது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருடைய பார்வை அதுதான், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிற. ஆமா ஆண்டவர், அது உங்களுக்கே தெரியும். வாங்க யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை திருப்புங்கள். 21ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும், இந்த 12 பேர்ல 11 பேர்ல இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் வாயின் திறப்பை கேட்கிறார், அன்பாய் இருக்கிறியா, அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாண்டவரே உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவு. நம்ம எப்படி பதில் சொல்றாங்க, உங்களுக்கே தெரியுமாக்கா நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போ அவருடைய வார்த்தை வருது, அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. முதல்ல என்ன சொல்றாரு, ஆட்டுக்குட்டி. நல்லா கவனிக்கணும், முதல்ல ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது 16 வசனம் வாசிப்பா. இரண்டாம் தரமாக அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாவது சொல்றாரு, ஆடுகளை மேய்ப்பாயாக. முதல்ல ஆட்டுக்குட்டிகளை சொல்றாரு, அப்புறம் என்ன சொல்றாரு, ஆடுகளை மேய்ப்பாயாக. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. முதல்ல ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் ஆடு. அப்ப அவரை நேசிக்கிறேன் அப்படின்றவங்க ஆண்டவர் விரும்புகிறது என்னென்றால், கிரியைகளை வெளியரங்கமாய் மாற்றி அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இடத்துல என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தி அவர்களை என்னண்டை திருப்பு. அதுதான் ஆண்டவருடைய காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்றாரு, அவர்கள் என் மேல அன்பா இருந்தா, என்னை நேசிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, செவி கொடுத்திருப்பாங்க. முதலாவது செவி கொடுப்பார்கள். சில காரியங்கள் இன்னைக்கு நம்ம சிறைக்கு மாற்றப்படாதபடி இருக்கிறோம் என்றால், நம்ம தேவ சமூகத்துல விட்டு கொடுக்காதபடியான காரியங்கள் தான். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம விட்டு கொடுக்காத காரியங்கள்.
ஆகிலும் நம்ம மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரே இனி ஆகிலும் நான் என்ன பண்ண போறேன், உங்களுடைய உண்மையான உடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க போறேன். ஆனா நம்ம ஒப்புரவாயிடும். இதுவரைக்கும் நான் உண்மை கேட்காதபடி, என் மன விருப்பத்தின்படி, என் இஷ்டத்தின்படிக்கு, என்னுடைய குடும்பத்தை, என் பிள்ளைகள் மேல என்னுடைய சுய இஷ்டத்தின்படிக்கு நான் செய்தவர்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னித்து இனி உங்க சித்தத்துக்கு செவி கொடுக்கிற என் வாழ்க்கையில, என் குடும்பத்தோட வாழ்க்கையில என்னவா மாறணும், உங்களுடைய சித்தம் நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நாங்க சங்கீதம் 81 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். ஏன்னா நான் அழைத்ததே எதற்காக என்றால், சிறையிருப்பு மாற்ற விடுதலை பெற்ற நீங்கள் அவருக்கென்று எழும்பி கிரியை செய்ய, அவருக்கு ஒரு நற்கந்தமாய் இருக்கும்படிக்கு, நல்ல வாசனைகளாய் மாறும்படி, மலைமேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றும்படிக்கு. அல்லேலூயா. நம்ம யாருன்னே தெரியாது, எங்கேயோ ஒரு மூலையில இருப்போம். ஆனா ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார், வெளிச்சத்துல கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசுவையே நிதானிச்சாங்க அந்த யூதர்கள். என்ன சொன்னாங்க? தச்சனுடைய குமாரன், மரியாளுடைய குமாரன், அவருடைய சகோதரர்கள் நம்மிடத்துல இருக்கிறார்கள். இவர் என்னைக்கு ஸ்கூலுக்கு போனார், என்னைக்கு பள்ளிக்கு போனார், இந்த ஞானம் எப்படி வந்தது, இந்த அறிவு எப்படி வந்தது? தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவர் பார்த்து இவ்வளவு அற்புதங்களை செய்கிறாரு, இப்படி கட்டளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வைகள் எப்படி இருக்கு? அவர் குடும்பத்தார் பார்வைகள் தான் இருந்தது. ஆனால் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்திட்டே இருந்தார். என்னை அனுப்பின பிதா சொல்லாம நான் எதுவும் செய்யல, அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியா அந்த குடும்பத்தாரை அங்கீகரிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும். அதனால அவர் சொந்த ஊர்ல என்ன பண்ணல ஆண்டவர், அற்புதங்களை செய்யவே. ஏன்னா சொந்த வீட்டுல நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நம்முடைய கணம் தெரியாது, நம்ம யார் என்பது தெரியாது, நம்ம யாருன்றது தெரியாது. மிக விசனமான காரியம். உன்மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. உன்னுடைய அழைப்பு என்னன்னு உன் குடும்பத்தாருக்கு தெரியாது, உன் அபிஷேகம் தெரியாது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், அப்படியே பாடுறதே சரியில்லை, நான் வந்து நிக்கணும், அவங்க பாடணும், வந்து இங்க பிரசங்கம் பண்ண நிக்கணும், அப்பதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். சாதாரண காரியம் இல்ல. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் கேட்டீங்க சொல்லணும். எத்தனை பேருக்கு விளங்குது? சத்துரு பக்கத்துல நின்றுட்டு இருப்பான், சுய இஷ்டத்தை பேசு, சுயமான வார்த்தைகளை பேசு, மாம்ச கிரியைகளோட கூட பேசு, உன் இருதயத்துல எல்லாத்தையும் வெளிப்படுத்துன்னு சொல்லுவான். இல்ல, ஆவியானவருடைய சத்தத்தை வாங்கி ஜனங்களிடத்துல கொடுக்கும். இந்த ஓய்வு நாள் என்பது அவர் தம்முடைய ஜனங்களோடு இணைப்படுகிற நாள், அவர் இணைப்படுகிற நாள். இங்க வந்து என் சொந்த காரியங்களை, சொந்த விருப்பத்தை சொல்லுகிற இடம் கிடையாது. வார நாட்கள்ல நம்ம கடந்து வந்த பாதைகளை சொல்லுகிறதுக்கு சாட்சி நேரம் இருக்கிறது. ஆனால் வார்த்தை என்று வரும் பொழுது அவர் தம்முடைய ஜனங்களோடு என்ன பேச விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன நடந்திருக்கும் அந்த 15ஆம் வசனத்துல, சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கியிருப்பார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. நீ சிறையிருப்பு மாற்றப்பட்டு இருக்குமானால் உன்னை உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷித்திருப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. இப்படி தேவ சித்தத்துக்கு ஒப்புப்படாதபடிக்கு போனபடினாலே 12ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு நான் விட்டுவிட்டேன். அப்புறமா அவங்க சூழ்நிலைகள் எப்படி நடந்தது, அவருடைய சூழ்நிலைகளை வேறு விதமாய் மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. கண்டிப்பா ஆவியானவர் சொல்றார், ஒப்புரவாயிடுங்க, சீக்கிரம் ஒப்புரவாயிடு, இனி காலம் செல்லாது, ஒப்புரவாகி விடுங்க. என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, நான் எதற்காக உன்னை அழைத்தனும் அந்த தீர்மானங்களை, திட்டங்களை என்ன பண்ணீங்க நீங்க புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு வாங்க. 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்து. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 13ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13ஆம் வசனத்திலே, கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். அதுல முதல் வசனத்திலிருந்து வாசிங்கப்பா. 11ல முதல் வசனத்திலிருந்து, பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். அல்லேலூயா. ஆண்டவரே மெஷர்மென்ட் பண்ண சொல்றார். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து
தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதை தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்காரு? மெஷர்மெண்ட் வச்சிருக்கிறார். கிரியைகளின் படிக்கு ஆண்டவர் விரும்புகிற கிரியின் படிக்கு நம்ம பார்ப்போம்னா இன்னும் ஒண்ணுமே இல்லை. தேவன் நம்மை குறித்த தீர்மானம், நம்மை அழைத்த அழைப்பு, நம்ம மேல வச்சிருக்கிறதான அந்த தரிசனம், இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நான் உன்னை அழைக்கும் பொழுது வைக்கப்பட்ட தரிசனம். இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் உன் பேர் சொல்லி அழைத்து உனக்கு ஒரு காரியங்களை திட்டங்களை வச்சிருக்கிறேன். அந்த தீர்மானங்களை படிக்கு இப்ப நீ எப்படி இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அளந்து பார். தேவதூதன் என்று நீ எழுந்து என்ன பண்ண? தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் இத்தனை ஏக்கர் வாங்கிட்டேன், அத்தனை ஏக்கர் வாங்கிட்டேன், ஆலயத்தை இப்படி பெயிண்ட் அடிச்சேன், இப்படி நான் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அந்த டெக்கரேஷன்லாம் அளவுகோலா இருக்காது. எத்தனை திரைச்சீலைகளை தொங்கு விட்டிருந்தாலும் அதெல்லாம் அளந்து பார்க்க மாட்டார்கள். தேவனுடைய ஆலயத்தையும் நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆலயம் என்றால் இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களிடத்துல எத்தனை ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், தேவ சமூகத்துல அழைக்கப்பட்டவர்களுடைய காரியங்கள் என்ன. இன்னைக்கு நீங்க உட்கார இடத்துல ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நீ இன்னைக்கு வரலன்னா அந்த இடத்துல ஆவியானவர் பார்ப்பார், ஏன் வரல. நான் பாக்குறேன்னா உன் பிளேஸ்மெண்ட்டை ஆண்டவர் பார்ப்பார். எங்க இந்த சீட்டு காலியா இருக்கு, ஏன் இன்னைக்கு வரல? ஆராதிக்கும் போது தேவதூதர்லாம் இறங்கி வந்து நம்மோட கூட சேர்ந்து ஆராதிப்பார்களாம். அதுதான் தடை செஞ்சிடறான். நம்ம ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. ஆராதிக்கும் பொழுது அப்படியே தேவ தூதர்கள் இறங்கி வந்து நம்மோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கலாம். இப்படி இருக்கும் ஆண்டோட பிரசனம், அப்படி இருக்கும். அதனாலதான் ஆராதிக்கோட வாழ்க்கையில நிறைய போராட்டம், பயங்கர பிரச்சனைகள். பிள்ளைகளுக்கு நீ ஆராதனை செஞ்சிருவியா? கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவியா? அந்த ஆராதனை அவன் என்ன பண்ணிட்டான்? தனக்கு மகிமையை செலுத்திட்டான். என்ன பாடி இருந்தால் நல்லா இருக்குமே, என்ன துதிச்சிருந்தா நல்லா இருக்குமே சொல்லி அவன் இருதயத்துல நினைத்தைகளை கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? அவனை தள்ளினார், கீழே விட தள்ளினார். அப்போ அவர் எப்படி இருக்கிறார்? அவரு துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். துதிக்கு அவரு பயங்கர ஒரு, அதாவது எப்படி சொல்றதுன்னா வைராக்கியமா இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாடி ஆராதிக்கும் பொழுது தேவதூதல் வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆயிடுது அப்படின்றால், ஆராதனை முடிந்தோம் அந்த தேவதூதல் கடந்து போய் பிறகு மக்கள் என்ன ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எத்தனை பேர், நீங்க எத்தனை அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். லேட்டா வரவங்களுக்கும் இருக்கு, என்னையும் குறிச்சுதான் சொல்றேன். லேட்டா வரவர்களுக்கு இருக்கு, காலதாமதமாய் வரவர்களும் இருக்கு. பயபக்தியோடு முன்னே வந்து ஆராதனை உட்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா வச்சிருக்கிறார். ஆண்டவர் மகிமையான காரியங்களை வச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வராத மனுஷன் யாருன்னு ஆண்டவர் தேவதூதர்ல கேட்பார். இவனுக்கு இந்த வார நாட்ல உயிரை கொடுத்தேனே, ஜீவனை கொடுத்தேனே, ஆக்சிடென்ட் ஆகி மறிச்சிருப்பானே, கீழே விழுந்து மறித்து போயிருப்பானே, அவன் சாப்பிடும் பொழுது நெஞ்சு அடைச்சு இறந்து போயிருப்பானே, தண்ணி இல்லாதனால நான் வரண்டு இறந்து போயிருப்பானே, அந்த கேஸ் அடைச்சு அவன் இறந்திருப்பானே, இதெல்லாம் இருந்திருக்கும். ஆண்டவர் கேட்பார், இவ்வளவு நான் உயிரை கொடுத்து ஓய்வு நாளில் அவன் வரலையா? தேவாலயத்தை அளந்துப்பார். அடுத்தது பலிபீடத்தை அளந்துப்பார். இந்த பலிபீடத்துல என் சத்தம் வந்துச்சா? என் உண்மையான சத்தம் இங்க வெளிப்பட்டுச்சா? அந்த பலிபீடத்தை அளந்துப்பார். மனுஷனுடைய வார்த்தை கடந்து வந்ததா? இன்னைக்கு நிறைய கதை விடுறாங்க. பலிபீடத்தை விட்டு நம்ம நிறைய பேசக்கூடாது. எந்த மனுஷனை குறித்து யாரை குறித்து பேசுகிறதுக்கு அங்க உத்தரவு இல்லை. ஆவியானுடைய வார்த்தை, ஆவியானுடைய சத்தம், என் ஜனங்களோடு நான் பேசணும். அதெல்லாம் ஆதியிலிருந்து அவர் வைராக்கியமா இருக்கிறார். என் ஜனத்தாரோடு நான் பேசணும், என் பிள்ளைகளோடு நான் பேசணும், என் பிள்ளைகளோடு நான் பேசணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். சீனாய் மலையிலே ஆண்டவர் என்ன பண்ணார்? என் ஜனத்தாரோடு பேச ஆசையா இருக்கவங்க எல்லாரையும் வர சொல்லு, அவளை பரிசுத்தம் பண்ணி வர சொல்லு, என்னிடத்துல வர சொல்லு. ஆனாலும் பலி என்ன பண்ணக்கூடாது? மலையை தொடக்கூடாது, அவங்க தூரமா நிக்கணும். மலைகளை தொடுகிறதுக்கு உத்தரவு ஆகக்கூடாது, மிருகங்கள் கூட தொடக்கூடாது, தூரமா நிக்கணும். என் சத்தத்தை கேட்க சொல்லு. ஆனால் அவருடைய சத்தம் வெளிப்பட்ட பொழுது ஜனங்கள் அலறினார்கள். ஐயோ மோசே, எங்களால கேட்க முடியல, இந்த சத்தத்தை கேட்க முடியல, இந்த சத்தத்தை கேட்க முடியல. சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தை நீங்க ஆண்டவரிடமும் வாசிக்கணும். சங்கீதம் 29ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். அப்ப வாசிங்க, 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், பக்கம் 686. கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கிறது, தண்ணீரின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீரின் மேல் இருக்கிறார், திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். அவருடைய சத்தம்
அப்படி உரிமையா கூப்பிடுறார், என் ஜனமே. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான சத்தம். 4ஆம் வசனம் வாசிங்கப்பா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. மகத்துவம் உள்ளது. வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அந்த சத்தம் என்ன பண்ணும்? 5ஆம் வசனம் சொல்லுது வாசிங்கப்பா. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கேதுரு மரங்களை முறிக்குமா? கேதுரு மரம் ஸ்ட்ராங்கான மரம், அது ஸ்ட்ராங்கான மரம். பூச்சியோ துருவால் பிடிக்க முடியாது. அந்த மரத்தை ஆண்டவர் ஒரு விசேஷமா படைச்சிருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு அந்த கேதுரு மரங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளை போலும் லீபோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலும் துள்ள பண்ணுகிறார். எதை? அந்த மரத்தை. இப்படிப்பட்டதான ஒரு சத்தம். அல்லேலூயா. நான் என் ஜனத்தாரோடு பேசுகிற ஓய்வு நான். வாரமெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எத்தனை சத்தம் வேணா கேட்கட்டும். வேலைக்கு போற இடத்துல யாருடைய சத்தத்தை கேட்கணும், வீட்டுல எத்தனை சத்தம் வேணா கேட்கறானால் ஓய்வு நாளிலே என் ஆலயத்துல வந்து என் சத்தத்தை கேட்கணும். அதான் சொல்ற, பலிபீடத்தை அளந்துப்பா, என் சத்தம் கேட்டுச்சா ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் சொல்றாரு. தேவன் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதைத்தான் சொன்னாங்க. அதனாலதான் அந்த 11ஆம் வசனத்துல வெளிப்படுத்தல என்ன பண்ண, முதல்ல தேவாலயத்தை அளந்துப்பார், அடுத்தது பலிபீடத்தையும், அதுக்கப்புறம் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்துப்பார். அல்லேலூயா. அதிலே தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்துப்பார். அவர்களுடைய இருதயத்தின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, என்னை எந்த அளவுக்கு அவர்கள் நேசிக்கிறார், நான் செய்த நன்மைகளை எந்த அளவுக்கு அவர்கள் நினைவில வைத்திருக்கிறார்கள், என்னை மறுதளிக்கிறவர்களா இருக்கிறார்களா, என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறார்களா, அளந்து பாருன்ற சத்தம் கேட்குது. இந்த சத்தம் சீக்கிரமாகவே துணிக்க போகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வீட்டை அளந்து பாரு. உன் பாத்ரூம் எவ்வளவு தூரம் கட்டி இருக்கிற, உன் ஹால் எவ்வளவு கட்டி இருக்கிற, உனக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட் எவ்வளவு, இதெல்லாம் அளந்து பார்க்க சொல்லல ஆண்டவர். தேவாலயத்தை தான் ஆண்டவர் தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார்க்க சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் சீக்கிரமாய் பெரிய ஒரு காரியங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? இனி காலம் செல்ல முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. என்னை நீ என்னடா அளந்து பார்க்கிறது? கர்த்தர் என்னை அளந்து வைத்திருக்கிறார். என்னுடைய காரியம் என்ன? அதனால்தான் அவருடைய ஆழம், நீளம், உயரம் எவ்வளவு என்று அவருடைய அன்பை அளந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய ஆழத்தை, அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டதான தேவனாய் இருக்கிறார், என் வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு நான் உயிரோடு நடமாடுகிறது அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவர் என் மேல வைத்திருக்கிறதான இரக்கம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல, கர்த்தாவே, உடைய சமூகத்துல எங்களை கொண்டு வந்த கிருபை, இரக்க, தயவுக்காய் நன்றியப்பா, 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 நன்றியப்பா. தேவாலயத்தை அளந்து பார்க்க சொல்லி இருக்கிறீங்க, பலிபீடத்தை அளந்து பார்க்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, தொழுது கொள்கிறவரை அளந்து பார்க்க சொல்லி இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது ஆண்டவரே, அளவுகோல் இருக்கிறது, அளவுகோல் இருக்கிறது ஆண்டவரே. உடைய பார்வையிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை அளந்து பார்க்கிறதான நாட்கள் வருகிறது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். தகப்பனே, தகப்பனே, உடைய சமூகங்களுக்கு இந்த நாட்கள் வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் ஜனங்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்திருந்தால் நலமாய் இருக்குமே. உன் எதிராளிகளை தாழ்த்தி என் கைகளை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பி இருப்பேன். என் சிறையிருப்பு மாற்றப்படாத காரணம் நான் தான். சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க. என் சிறையிருப்பு, என் பிள்ளைகள் சிறையிருப்பு மாறாததுக்கு காரணமாய் இருந்த என்னை மன்னியும், என்னை தயவாய் மன்னிப்பீராக ராஜா. உம்முடைய கரை எங்களை விடுவிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரை எங்களை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வரைக்கும் அவர் அதான் சொல்றார், ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் வழிகளில் நடந்திருந்தால் நலமா இருந்திருக்குமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, எவ்வளவு வீட்டுல உட்காந்து கவலைப்படுறோம் நம்ம குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, கேட்கிறவங்க இடத்துல நம்ம மனக்கசந்து வந்திருக்கோம், மனவேதனைப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த சொந்தத்துல சொல்லுங்கப்பா, என் சிறையிருப்பு மாறுகிறதுக்கு ஆண்டவரே நானே தடையா இருந்திருக்கிறேன், என் குடும்பம் தடையா இருந்திருக்கு, என் பிள்ளைகள் தடையா இருந்திருக்கிறது, என் வாயின் வார்த்தைகள் தடையா இருந்திருக்கிறது, என் கிரியைகள் தடையா இருந்திருக்கிறது. நீங்க இப்படி வைக்கிற தேவன் இல்ல ஆண்டவரே. என் வார்த்தைகள் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளுக்கு இனி உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுப்போம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் வார்த்தைகளை சொல்லுங்க, உங்க சத்தத்துக்கு நாங்க உண்மையா செவி கொடுப்போம்ப்பா. உங்க வழி
ஹalleluya ஹalleluya. பிரஜாதிகள் இவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த சத்தத்தை கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை இன்னைக்கு கேள்வி பண்ற ஜனங்க, அதே ஜனங்க வாயினால கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாருன்னு அவங்க பேசுகிற சத்தத்தை கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுப்பியா? நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? சீக்கிரமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்குரிய இந்த பூமியில கொடுத்த எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஓ உமக்கு நற்கரந்தமாய் ஆண்டவரே நல்ல மழை பேசுகிறவராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ உடைய சத்தம் வல்லமை உள்ளது, உடைய சத்தம் மகத்துவம் உள்ளது ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற இறைச்சலை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்து நீங்க சொல்லுகிற இந்த சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. இதே சத்தத்தை தான் ஆண்டவர் அனுப்பினார். சீஷர்கள் பயந்தார். ஒரு படுத்த நித்திரையா இருந்தார், தலையில வச்சு படுத்தார். எல்லாரும் கண்களை மூடு, எல்லாரும் கண்களை மூடு. அந்த படகுல அவர் தலையணை வைத்து அயர்ந்த நித்திரையா இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சீஷர்கள் அலறான், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு நல்லதா? நாங்க இறந்து போகிறதா நீங்க விரும்புறீங்களான்னு சொல்ற அளவுக்கு சத்தம் கேட்டுச்சான். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க, தூங்குற மாதிரி அப்படியே படுத்திருந்தாரு. இவர்களுக்கு நான் கொடுத்த வல்லமை எவ்வளவு பெருசு, இவர்களுக்கு நான் கொடுத்த அபிஷேகம் எவ்வளவு பெருசு, நான் எப்படிப்பட்ட தெய்வம், என் கூட இருந்து இவங்க அப்படி பயப்படுறாங்க. அதான் அவர் விசாரப்படுறார். நான் இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரற்றோரை உண்டாக்கின தெய்வம், நான் உங்களை இருந்தோட பயப்படுகிறேன் என்றார். வேதத்துல 365 தடவை பயப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். என் வல்லமை எப்படிப்பட்டது எனக்கு வெளிப்படுத்த இருக்கிறேன். ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், இறையாவே அமைதலாயிரு. அது கிரியை செய்யலங்க, சத்தம் போட்டுட்டு இருக்கு, அதுவே உங்களுக்கு பயமா இருக்கும். அது இன்னும் கிரியை செய்யல, அந்த சத்தங்களே உன்னை பயப்படுத்திட்டு இருக்குது. ஆண்டவர் அந்த சத்தத்தை அனுப்பினார். 29ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டது போல இறையாதே அமைதலாயிரு என்று அவர் அனுப்பின சத்தத்தை காற்றும் கடலும் அப்படியே அமர்ந்து. ஆனாலும் ஆண்டவர் திரும்பி விசுவாசிகளை போல இருக்கிறதான அந்த சீஷர்களை பார்த்து சொன்னாரு, விசுவாசம் எங்கே, விசுவாசம் எங்கேன்னு ஆண்டவர் பார்த்து கேட்டார். ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு என் குடும்பத்துல இறைச்சல் சத்தம் கேட்டுட்டு இருக்க ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் வேலை ஸ்தலத்துல, என்னுடைய ஊழியத்துல, என் குடும்பத்துல, நான் போகிற இடத்துல எல்லாம் பயங்கரமான சத்தங்கள் கேட்கிறது. இதோ நீர் வல்லமையை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே, இயேசு என்ற அந்த நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, ஓ எனக்கு விரோதமாய் சொல்லிட்டு கொண்டிருக்கிறது சத்தமே இறையாவே அமைதலாயிரு. எல்லாரும் கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்கப்பா, கட்டளை கொடுங்க. இறையாவே அமைதலாயிரு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இறையாவே அமைதலாயிரு. என் மகளுடைய வாழ்க்கையில, மகனுடைய வாழ்க்கையில இறையாவே அமைதலாயிரு இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. இன்னைக்கே ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். இன்னைக்கே ஒரு அதிசயத்தை நீங்க காணுவீங்க. உங்க வாசல் திறக்கப்பட்டு வீடு தேடி வருவார்கள். நல்ல திருமணங்கள் நடக்கும். உங்க வீட்டின் காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படும். உங்க வீட்டு பத்திரம் வீடு தேடி வரும். உனக்கு வரவேண்டிய நன்மைகள் வரும். பேசுங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறையாவே அமைதலாயிரு, இறையாவே அமைதலாயிரு. சோர்ந்து போகாதீங்க. வீட்டுக்கு போங்க. வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகள் பிரச்சனையா, உடனே போங்க. வீட்டை பூட்டிட்டு உள்ள போய் இயேசுவின் நாமத்துல இறையாவே அமைதலாயிரு. சத்தம் சத்தத்தை பரலோகம் அங்கீகரித்த அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாய் நடக்கும். நம்ம இடத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார். மகிமையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திலே போகிறபடி நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிற பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி அவர் வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் உன்னிடத்தில் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. இதோ உங்களுடைய மகிமையின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளையோட கரங்களிலே இறங்கட்டும். வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. இதோ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உங்க கைகளின் மேல் இறங்குகிறது. ஓ கைகளின் மேல் இறங்குகிறது.
ஊழியக்காரர்கள் பிசாசு பார்த்து தலைவின் ஆவிகளை பார்த்து கடிந்து கொள்றாங்க. இயேசுவின் நாமத்தினால். அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால் பவர் ஹிருதயத்தின் ஆழத்துல விசுவாசத்தோடு கடந்து வர வார்த்தையில வல்லமை இருக்குப்பா. உன்னாலே முடியும், உன்னால முடியும். கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை தான், எனக்கு செவி கொடு, என் ஜனங்களுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். ஒரு சத்துருக்களை காட்டி போடுவேன். உனக்கு தெரியலப்பா அவர் எவ்வளவு பெரிய கிரியைகளை செய்திருக்கிறார். உன்னை உடைச்சவங்களை இன்னைக்கு தேடியும் காணும். நீ ரத்த கண்ணீர் வடிச்சவங்க இன்னைக்கு தேடியும் காணும். உன்னை வேதனைப்படுத்தி அவைகளில் அழ வைத்தவர்கள் இன்றைக்கு தேடியும் நீ காணாது இருக்கிற. கர்த்தர் உனக்காக வழக்காடி இருக்கிறார். அதுதான் சொல்றார், நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ அறிந்து கொண்டார். மகிமையும் மகத்துவம் உள்ள தேவன். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அந்த நாட்களை கடிந்து கொண்டார். விசுவாசனைக்கு விசுவாசனை உன் கூட தான் இருக்கேன், கடைகளை உன் கூட தான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். நம்மளாம் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? சீஷர்கள் எவ்வளவோ பேருங்க, ஆனா நம்ம பாக்கியவான். நம்ம காணாதபடிக்கு அவரை விசுவாசிக்கிறோம். அதைதான் தோமாவிடத்துல சொல்லி, என்னை காணாதபடிக்கு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், என்னை காணாதபடிக்கு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நமக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு யூதன் இல்லை, ஆனா நம்ம ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்மளும் ஒரு தோழராக, ஒரு தோழியாக, ஒரு உண்மையாகவே சொந்தக்காரர்களா இருக்கிறோம். பிரியமான நம்ம ஜெருசலேம்ல பிறக்கல, ஆனா ஏதோ ஒரு மூலையில, ஒரு இந்திய தேசத்துல, ஏதோ ஒரு தமிழகத்துல, ஏதோ ஒரு மூலையில இருந்து அந்த தேவன் பரலோகத்தின் சொந்தமானவர், எனக்கு சொந்தம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆராதிக்க வந்து இருக்கிறோமே. கர்த்தர் நம்ம எவ்வளவு கருவை இருக்கமா இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எனக்கு ரட்சிப்புக்காக நன்றி அப்பா. என்னை நேற்று கொண்டு என்னை தேடி வந்து மீட்டெடுத்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. என் பெயர் சொல்லி அழைத்து கொண்டீங்களே, நன்றி அப்பா. உடைய மகனா என்னை திறந்து கொண்டீங்களே. நீங்க வரலன்னா எப்போ படித்து கொண்டிருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் அசைவாடி இருக்கிறார். பேசுங்க பேசுங்க. நீங்க வரலன்னா என்னைக்கோ மறைந்து போயிருப்பாங்க. தேடி வந்து மீட்டு கொண்டீங்க. யூதர்களோடு எனக்கு ஒரு பங்கு வச்சிருக்கீங்க ராஜா. நல்ல ஒலிவு மரத்துல கிளைகள் முறிக்கப்பட்ட இடத்துல ஒட்ட வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த வேருடைய சாரம் அப்படியே அந்த கிளைகளுக்கும் போகும். இன்னைக்கும் ஆண்டவர் சிலர் ஒட்ட வச்சிருக்கிற இடத்துல இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. அந்த சாரம் ஏறுகிறதுக்கு நீங்க வழி கொடுக்கலன்னா அந்த கிளை மறுபடியும் முறிக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? அந்த மரத்துல ஏற்கனவே இருக்கிற துளிரையே துளிர பண்ணுவார். இப்ப நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, ஒரு பிளான்ட்டை கட் பண்றாங்க. கட் பண்ணி இந்த ரோஜா செடியை அந்த காம்பை கட் பண்ணி இந்த சைட்ல கட் பண்ணி இதை ஒட்ட வச்சு செலோடேப் போட்டு வைக்கிறான். அதுல இருந்து வேறு வருது, அது உள்ள ஏறுது. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒலிவ மரமாகிய யூதர்களுடைய மரத்துல அவர்கள் சரியில்லை அந்த கிளைகளை முறிச்ச இடத்துல உங்களை என்னையும் ஒட்ட வச்சு அந்த வேரில இருந்து சாரத்தை அனுப்பிட்டு இருக்கிறார். அந்த சாரம் ஏறுகிறதுக்கு நீ இடம் கொடு மகளே மகனே. கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல அழைப்புக்காக எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நீ எனக்கு கொடுத்ததாக நன்றி. நல்ல சபைக்காக நன்றி சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன சபைக்காக நன்றி ஆண்டவர். சபையுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாரம் என்ன போஷத்தை நடத்துறீங்களே அதற்காக நன்றி. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல வார்த்தைகளை அனுப்புறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஆராதிக்கிற இடம். நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு குடாரத்தை ஏற்படுத்தி அப்பா உலகமெல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில அந்தகாரத்தின் இருளில் இருந்த என் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழை புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீ கொடுத்த இந்த மகத்துவமான ரட்சிப்புக்காக நன்றி அப்பா. நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை நான் மகிமைப்படுத்தும் ஆண்டவர். இந்த காலங்களிலே பரிசுத்தாவே நம்முடைய இடைப்பட்டபடி நான் கரைகளை தட்டி கத்தரை ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோம். சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தரை தொடர்ந்து பிரசன்னத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தர் கேட்ட காலைக்கு எடுப்போம்.
பிரைஸ்ல கொஞ்சம் காணிக்கைக்காக ஜோம் பண்ணலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. ராஜா ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, அப்பா உன்னதமானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே, உன் கரத்திலே அனைவரையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆவியானவரே, அனைவரையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா 30, 60, 100 அவங்க வருமானத்தை பெருக்கி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அவங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. அவங்க ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆவியானவரே, இயேசு ராஜாவை கொடுங்கள். அப்போது உங்களுக்கு அமர்த்தி கொடுத்து அடியில் சரிந்து விடும்படி நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. ஆவியானவரே, எல்லா ஜனங்களும் கொடுக்க நீ உதவி செய்யும். உங்களுடைய ஊழியத்துக்காக கொடுக்க உதவி செய்ய ராஜா. மந்தையை பெருப்பது பல மனிதர்களை பெருப்பேன் என்றே அப்பா இந்த சபையை ஆத்துமாக்களை ஆதரிப்படுத்த நீ திருவை பாராட்டும்படியா ஜெபிக்கிற ராஜா. ரட்சிப்பு உன்னுடையது என்று இருக்கிறேன் ராஜா. ரட்சிப்பு ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்து சபைக்கு வந்து உன்னுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள நீ திருவை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. உட்காருங்க உட்காந்துங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே,
முழங்கால் படியிட்டு வாசிக்கப்படுகிற வார்த்தை கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். வேலை வந்த பொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமென். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி நமக்கு ஒன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான தம்பதியம் திராட்சை ரசத்தையும் தேவன் தம்முடைய சரீரமாக ரத்தமாய் மாற்றப்படிக்க நம்ம எல்லாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க. எங்கள் குற்றம் குறைகளை மன்னியும், எங்கள் பெறுதலை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். அப்பா தகப்பனே, ஒரு விசை தயவாய் எங்கள் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, இப்படி வெள்ளனா எங்களுக்கு இறங்கட்டும் அப்பா. ஆண்டவர் திருவிருந்தலை உட்காருகிற நம்ம எங்களுடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்திலே உயிர்ப்பிக்கப்படட்டும். என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சுபாவமாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய கைகளை ஆண்டவரை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இந்த நல்ல சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வமே அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. பிரசன்னங்களை வழி நடத்தும் ராஜா, நீரே எங்களுக்கு இருந்தவரை விட்டு தாங்கப்பா. ரத்தம் இந்த பூமியில மெய்யாகவே சிந்தப்பட்டது. மரணத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆமாண்டவர், நீர் இந்த பூமியிலே வந்து எங்களுக்கு மறைத்து உயிர்த்தெழு மீண்டும் ராஜாவாய் வரப்போகிறீரப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பேசலாம்.
எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். உமக்காக நான் வாழுவேன். இயேசுவே ரட்சகா, தேவனே என் ஜீவனே. இயேசுவே ரட்சகா, தேவனே என் ஜீவனே. எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். எனக்காக சிலுவையை சுமந்து அடிக்கையில், பிதாவே இவர்களை மன்னியும் என்றீரே. உமது கைகளில் ஆணி அடிக்கையில், பிதாவே இவர்களை மன்னியும் என்றீரே. உம் அன்புதான் மிக பெரியது, உம் பொறுமைதான் மிக உயர்ந்தது. உம் அன்புதான் மிக பெரியது, உம் பொறுமைதான் மிக உயர்ந்தது. எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினீர். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினீர். உம் பாடுகள் பெரிதானதே, உம் காயங்கள் உயர்வானதே. உம் பாடுகள் பெரிதானதே, உம் காயங்கள் உயர்வானதே. எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். இயேசுவே ரட்சகா, தேவனே என் ஜீவனே. இயேசுவே ரட்சகா, தேவனே என் ஜீவனே. எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். எனக்காக சிலுவையை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன். ஆமென். இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடினால் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வமே உமக்கு நன்றி 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 அப்பா. ஓய்வு நாளில் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களை அசைவாடிக் கொண்டிருந்த தேவாதி தேவன் நன்றி அப்பா. திருவிழாவில் அமர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதி, ஊழியக்கார ஆசீர்வதி, விசுவாசிகளை ஆசீர்வதிக்க தகப்பனே. ஒவ்வொரு 2 வாரங்களிலும் திருவிருந்துக்கு ஆண்டவரை எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு வந்திருந்தால் தகப்பனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரயாசப்படுகிற மகனை கர்த்தர் நீங்க உயர்த்துங்க, அநேகருக்கு சாட்சியா பயன்படுத்துங்க ஆண்டவர். இந்த வலதுகர தாங்கிட்ட பிள்ளைகள் புறப்பட்டு செல்கிறார். இந்த சமூகம் கூட செல்லட்டும் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை வைத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பொருளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.